I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. Hello guys, welcome to Euro Vlogs. Guys, இப்போ நாங்கள் கிண்டி தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ ஏர்போர்ட் ஆப்போசிட்டில் இருக்க பெட்ரோல் பங்க்கில் தான் போய் பெட்ரோல் போட போகிறோம். ட்ரிப்போட ஃபஸ்ட்டு டேங்க் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா 3800 போட்டுட்ருக்கோம். சொல்லுங்க கிளப்புற கைஸ் ரவுண்ட் பண்ணிடுங்க. வேற மாதிரி ட்ரிப்பு போயின்னு இருக்கோம். இவா தான் இந்த ட்ரிப்போட தலைமை ஆசிரியர். முருகர் பாட்டில் ஆரம்பிச்சிருக்கோம் கைஸ். கண்டிச்சாதான் நாங்களா தெரியும். அம்மா நீ அந்த எந்த ட்ரிப்புக்கு போனாலும் இப்படி விடிய காத்தால கிளம்பி போகும்போது இப்படி வைப் பண்ணிட்டே போற மாதிரி வர சந்தோஷம் வர எதுலயுமே வராது. எல்லா டோலும் எடுப்போமான்னு தெரியாது. லோக்கல் அப்படின்ட்டு போயிடுவோம். அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா டோல்லாம் எடுப்போம் நாங்க. கைஸ், ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். ஸோ அதனால ஒரு டீ பிரேக் எடுத்திருக்கோம். எந்த இடத்துலன்னா இந்த SSS டீ டைம்ல தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலா ட்ரிப்பு வந்து ஒரு மாதிரி ஜாலியா ஃபன்னா தான் போயிட்டு இருக்கு. இன்னும் போக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நாங்க கண்டிப்பா காட்டுவோம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் பசங்க அப்படியே கொஞ்சம் டயர்ட் ஆனதால டீ பிரேக் எடுத்திருக்கோம். மோர் டு கோ, வெயிட் அண்ட் வாட்ச். காய்ஸ், நாங்கள் ட்ரிப்பு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் வந்து 6 ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 3 hours கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ட்ரிப்பில். செக் 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 செக். ஆமா, இங்கதான். ஏய், அவனை எழுப்பி விடுங்கடா. எங்க போறேனே தெரியல, நீ தூங்கின்னு இருக்க. நாங்க நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தோம், தூங்காம என்ன பண்றது? பாய், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் தான். பாய், அவனை எழுப்பு பாய், அவனா தூங்கின்னு இருக்கான் அவன். உனக்கு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தா ட்ரிப்புக்கு தானே வந்துருக்கா? எங்க போறோம் நம்ம? எங்க போறதுதான் தெரியல. மூணாறான்னு தெரியல, வால்பாறையா தெரியல. பேசாம கோவா போனா அதுவும் வேணான்ற. கேப்டன், எந்த ரூட்ல போறோம் கேப்டன்? தெரியல கேப்டன். அதுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க சொன்னீங்கன்னா லெஃப்ட் ஆர் ரைட் எதுனால எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டா போ. நீ முதல்ல ஸ்ட்ரைட்டா பார்த்து ஓட்டு. எங்க போறோம்னு சொன்னீங்கன்னா தானே அதுக்கே அது தெரியாம தானே நாங்க பேசினோம். ஒருத்தர் எழுப்புறால முதல் அவனை கேளு. எங்க போறோம்? இப்படி முதல்ல இருந்து வராது. சிரி, எங்க சிரி? நல்லா சிரி. Switch off my phone 3 days. கேட்குறீங்க. ஏ சிரி, ஏய் கோ. ஏ சிரி, ஏய் sorry. வால்பாறை போறோமா இல்ல வந்து மூணார் போறோமா? பேசாம கோவா போலாம்னா இவனும் வேணான்றான். கேப்டன், எங்கடா போறோம் கேப்டன்? ஏ சிரி, என்ன சிரி? லொகேஷன் கோ டு கோவா. கோவா? வந்ததுன்னு தூங்கிருக்கான். ஜாலியா பேசிட்டு தானே இருக்கோம் நம்ம. அவனை எழுப்பு போய் அவனை. விழுப்புரம். இதுதான் நீ 10 கிலோமீட்டர் கழிச்சு எழுப்பாங்க. அவன் அவனை ஓட்டுறான் அந்த மாதிரி. ஆமா, நீங்க 10 கிலோமீட்டர் ஒரு தடவை நிப்பாட்டி போனீங்கன்னா 10 கிலோமீட்டர் ஒரு தடவை 100 கிலோமீட்டர்.
தெளிவா சொல்லுங்க. ஆல்ரெடி இது என்ன திண்டிவனத்துல தான் இருக்கு. நம்ம திண்டுக்கல் வந்துச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு ரூட் எடுத்து ஆகணும். ஒண்ணு வால்பாறை இல்லன்னா மூணாறு. ஓகேவா, 2 இடம் தான் போக முடியாது. சொல்றேன் கோவாலாம் பிளான் பண்ண முடியாது. என்ன சொல்றேன் வேஸ்டா வால்பாறை கூட வேஸ்ட் பா. கோவா வா இங்க வா வாயா நறுக்குற குத்து நீ குத்தா 10,000 கோவா போடுவா. கோவாப்பா எப்பா ஆளுக்கு நைஸ்னா அந்த 10,000 கோவால முடிக்கணும்ப்பா. கோவா போறதால எப்படி திண்டிவனம் வழியா போகும்? நம்ம தான் காலையில போறோம். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க போலாம். அதான் சொல்றேன் மூணாறுன்னு. வேற எங்க வயநாடுல ஃபுல்லா நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, அங்கேயே போக முடியாது. நீ போகாம லேண்ட் ஸ்லைட் ஆச்சு. சுதாகர் தான் போயிட்டு வந்தான். அவன் சுதாகர் தான் போயிட்டு வந்தான், அதனாலதான் லேண்ட் ஸ்லைட் ஆச்சு. போய் உட்கார்ந்தேன், ஒரே சரிவு எனக்கு. பாய் நீ என்ன உங்க கதை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். கேப்டன் கோவா போலாம் கேப்டன். நான் போற ரூட் தான் இருந்தது. கேப்டன் கோவா போலாம் கேப்டன். ரொம்ப நேரமா கேப்டன் எப்படி ஓட்டுவேன் கேப்டன் அப்படியே யூ அடிக்க வேண்டியதா. அப்பதான் டேங்க் ஃபுல் போட்டோம். டேங்க் வந்துச்சு. போடு இன்னொரு 4800. ஆளுக்கு 10,000 ரூபாய் அதுலயே காலி ஆயிட்டா. பெட்ரோல் போட்டு அது எங்க ஆளு பாய் இருக்கு. கோவால வேலைக்கு ஆகுது பாய். அதெல்லாம் விட்டுரு. அதெல்லாம் நம்ம பட்ஜெட்ல இல்ல. அது யார ரூட் அது. நம்ம இப்போ வால்பாறை போறோம். ஓகேவா, அப்படியே அத்திரப்பள்ளி போறோம். அப்படியே பாலக்காடு வந்து ஒரு கல்லு, நல்ல வள்ளிய கல்லு. அப்புறம் சொல்லுடா கல்லு ஒண்ணு அருமையா ஒண்ணு போட்டு நம்ம கல்லுதான் குடிக்கணும். அங்க போயிட்டு அதை பிஜிட் ஓடி யானை டீ அதுதான் சாப்பிட்டு கேரளால போய் கல்லு குடிக்காம என்ன பண்ணுவாங்க? எனக்கு வந்து புட்டும் கொண்ட கல்லு. பராட்டா பீஃப் ரோஸ்டா. ஆமா அங்க நிறைய சைடிஸ் இருக்கு சொன்னாங்கடா. சைனீஸ்க்கு நீங்க என்னத்துக்கு போற? அப்புறம் வந்து அந்த ஸ்வீட் ஒன்னு இப்படிப்பா மெயின் டிஷ் பாயசம் மாதிரி ஒன்னு இருக்கு. அது என்னது? கேரளால பாயசம் மாதிரி ஒன்னு. நிறைய பாயசம் தெரியும். பாயசம் இல்ல பாய், அது இல்ல பாய். ஏதோ கேரளா அந்த ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு பண்ணுவாங்களே. ஆமா பாய் சொல்லு பாய் என்ன அது? இளநீர் பாயாசம். இளநீர் பாயசம் இல்ல பாய். பாய் கேரளா பாயாசம். அடே பாய். உள்ள வா. எனக்கு கப்பா அழகா ஒரு யூனோ கார்டு வாங்கணுமா, இப்படி உட்காந்து விளையாடணுமா, அந்த கார்டையும் வாங்கல. நிறுத்தி வாங்கிடலாம். மறுபடியும் முதல்ல இருந்து அடப்பிரதமன் அந்த பாயாசம் அதை பத்தியே தெரியாம முடிஞ்சுவா பரவாயில்ல. பாய் இவனுங்க எங்க பாய் போனானுங்க? ஆளே காணோம். என்ன அங்க போனானுங்க? பிளேயிங் காசு வாங்க போனாங்க. எங்க பாய் பிளேயிங் கார்ட்ஸ் கிடைக்கும் தெரியலையே கிடைக்குமான்னு. கொய்யாக்கா வாழைப்பழம் கொய்யாக்கா மாங்காய் பட்டை பாய் ஜீவா போனா எங்க இருந்தாலும் வாங்கி வந்துருவான் பாய். எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சானுங்க பாரு 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி. பாய் அவன் கையில வச்சுக்கிறான் பாரு பாய். வாங்கிட்டான் பாய் அவன். நான் மச்சான் வாங்கிட்டியா? சூப்பர். நீ தான் வாங்கிக்கிற காட்டு. வரும்போதெல்லாம் வாங்கியத்திலே வரீங்க. புளி முட்டாய் வாங்கிக்கிறேன் உங்களுக்கு. பேக்ல உட்காந்து ஒரு ஆட்டத்தை போடுறோம். அவ்வளவுதான் வா. வாங்க போலாம். டைம் வேஸ்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம் சொல்லு? யார் வாங்கி தர போறா? நான் பண்ண மாட்டேன். அப்பெல்லாம் நீ தான் பண்ண அப்படின்னா அப்ப சரிப்பா கார்டு போட்டு ஜெயிச்சுட்டு யார் ஜெயிக்கிறீங்களா நாங்க ஆடுறோம். சாப்பாடு வாங்கி தரேன். தோக்குறோம் தான் சாப்பாடு வாங்கி தரணும். அதுதான் சரி தோக்குறேன் ஏதோ ஓட்டு பாய் போடு பாய். யாரு கட்டுறோம் மேல கட்டுறோம் கட்டலாம். பொறுமையா உருளுது கட்டு. அண்ணன் ஜெயிக்கிறாரு 2 வீதி. ஐயோ 2 தோசை.
ஐயா போடுயா. சிகரெட் வாங்கி தர மாட்டேன். ஏய் நம்ம என்ன காமெடி எடுக்கிறேன்னு தெரியலடா அது. ஏப்பா உடனேல இருந்து வந்து இந்த மாதிரி பேசுவீங்களா? ஐயோ இந்த பீஸ்னா குளுகுது ரொம்ப நேரமா குளுகுது. ஆமா ரொம்ப நேரம் கொடுப்பா போல. எனக்கு எடிட் கேட்கறது எடுத்து என்ன கேட்காதீங்க. குளுகுது. ஐயோ போறல. வரல ஒண்ணு விட்டு வரேன் இரு. டக்குனு தெரியல. ஐயா யாருல உங்களுக்கு வசதியா என்னத்த பண்ண முடியும்? நான் விட்டா ஒரு பர்லு அடிக்கடி கீஞ்சிச்சுன்னா கேட்காதீங்க, திட்டாதீங்க. விட்டமா சூப்பர் பாய், சூப்பர், வெரி குட். ஆமா, வெட்டுறவன் யாரு முதல்ல ஏய் நான் தான் பாய். ஏன் அதுக்கு நான் கூப்பிடல. வெட்டு பாய். ஐயோ பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருக்குமே, பரவாயில்லையா? பாப்போம் எனக்கு சைடுல வரமா எடு, ஏதாவது ஒண்ணு எடு. ஒண்ணு எடு. இல்ல திரும்ப மாதிரி கூட உட்காந்துருவோம். நான் எத்தனை போட்டா ஜெயிக்கிறேன் 10 ரூபா. ஏய் அந்த கணக்குலாம் இல்ல. யார் லாஸ்ட் தோக்குறாங்களோ மாட்டீங்க, சும்மா ஒரு பெட்டு மாதிரி வச்சு ஏய் காசுலாம் வேணாம், அதெல்லாம் தப்பு. யார் தோக்குறாங்களோ அவங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க, பிரேக்ஃபாஸ்ட். அதான் கரெக்ட். சரிப்பா எப்படி, போடுப்பா. நீ விளையாடாமலே நீ யார் ஜெயிக்கிறேன்னு பாத்துட்டு அவங்க கூட வந்து சாப்பிடலாம். நீ போடு. என்ன உள்ள வெளியே சொல்லு. ஓகே இங்க வந்தா எனக்கு என்ன இங்க போட மாக்க போடுற. வெள்ளல இது வெள்ள வெள்ளை. 3 கட்டா தான் இருக்குது. போடு. எனக்கு கட்டா இருக்குது, வேகமானா போட முடியாது. கார் மே அதான் கஸ்டமர். அவ்வளவுதான். எப்பா ஃபர்ஸ்ட் ஆட்டா கெல்சிக்கிறேன். கெல்ச்சிட்டியா? பா, நீ ஜெயிச்ச உனக்கு நான் சாப்பிடுறேன். சரிப்பா அவ்வளவுதான் அவ்வளவு simple. ஏய் அவ்வளவுதான். மொத்தமா எல்லாருக்கும் வாங்கி தரணும். அது எப்படி ஒரு ஆட்டம்லாம் சரி இப்ப நான் போடுறேன். Points நான் bet பண்ணுங்க. சொல்றேன், யாரும் வாங்கி Points தர bet பண்ணுங்க. மாட்டாங்க. Points bet பண்ணுங்க. வேணா 10 ரூபா சேர்த்து வச்சு அவங்களுக்கு சேர்த்துக்கோங்க சாப்பாடுக்கு. இந்தாடா. ஏய் அதான் இங்கே ஆகணும். பாய் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் யுவராஜுக்கு போடுங்க. உள்ள வெளிய இப்ப சொல்லாம போடுறேன். வெள்ளனா கிடையாது, அப்படியே போடு. இல்ல கார்டு அச்சிச்சு பாரு இல்ல. அவ்வளவுதான், அவனுக்கு தான். அப்புனா 10 ரூபாய் யார் 20 ரூபா தரேன், 20 ரூபா ஏய் தரேன். காசு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். காசு கணக்கு சாப்பாட்டுக்கியா? சரியா கணக்கு சூரியா தோசை, ஒரு தோசை. ஒரு தோசை. அதான் உனக்கு 2 தோசை எனக்கு அவன் 2 வாங்கி தோசை. தரணும், நான் ஆமா, வாங்கி நான் ஒரு தரணும். 10 ஆட்டா ஸ்டார்ட் தோசை. அவ்வளவுதான் பை. Game interest இல்ல, game interest இல்ல. உள்ள உள்ள வா. உள்ள வந்து எப்படின்னா இப்படி போடணும். கார்டு பாத்துக்கிட்டு இப்படி சொல்லிட்டு ஏய் இல்ல பாரு. சரிங்க முடி நீ நைட்டு கார்டு பாக்கணும்னா இன்னும் நம்ம வால்பாறை போகணும்டா, அப்பதான் கார்டுலாம் பார்க்க ஐயே காமெடி போடுப்பா இல்ல வா புடிங்க இல்ல கல்வெட்டுல எழுதி வச்சிருக்காங்க. அதனால தானே அது வால்பாறை. எல்லாம் பாரம்பரியமா தான் இருக்கிறோம். யார் இப்போ உனக்கு என்ன ஆட்டமா? நீதான் ஆல்ரெடி சரி பை இங்க ஆடு பை. தோசை கீசனா வச்சு விளையாட்டு வெறுப்பாரு. நாலு ஒரு சரி புல்லு எனக்கு ஒரு புல்லு ஆட போடு. நீ ஃபர்ஸ்ட் போடு. போடு இல்ல ரூல்ஸ் ஏமாத்த முடியாது. 3 உனக்கு இவங்கிட்ட கூட கையில வச்சுக்கோ. ஏய் இது கீழே வித்துறா, அதெல்லாம் கையில கொடுக்க. 3 வந்தா அதுதான் முடிஞ்சு. ஏய், இது எனக்கு, இது எனக்கு. பா மேல் பண்ணி 5 ரூபாய். வாங்கி தரேன். அவனுக்கு ஒரு தோசை பார்சல். ஏய் உனக்கு வாங்கி தரணும்ல. ஒரு தோசை நான் உனக்கு வாங்கி கொடுத்துருவேன். அதான் வாங்கி கொடு. சாப்பிட்டேன் வரேன் நான். ஏய் யுகேஷ் சார் நான் வர்றேன். தோசை இட்லின்னு ரொம்ப கிரிஞ்சா விளையாடுறீங்க. எரிச்சலா இருக்கு. வேற மாதிரி பெட் கட்டி விளையாடலாம்டா. இது சைல்ட் ஃப்ரெண்ட்லி வீடியோ. ஒரு உமா கொடுத்துட்டாங்க. குழந்தைக்கு முத்தம் கொடுக்க மாட்டீங்களா? ஏய் யுகேஷ் வா, நான் எடுக்கிறேன் கட்டு. அப்படியா? இவங்க ஏதோ இப்ப தோக்கணும். இப்ப ஏன்னா மட்டும் காசு விளையாடுங்க. ஏய் கட்டா நம்ம ஜெயிப்போம் கபிலா. ஆட்டம் சரி ஆடு. ஏய் பாய், 2 செய்யலாமா? கண்டிப்பா பாய். ரொம்ப வெறுப்பா இருக்கு. ஏய் யுகேஷ் ஆட்டம் போடுறா. 125 ரூபா யூனோ கார்டு வாங்குறோம். உடைய யாரும் இந்த கார்டு இது வாங்குறோம். ஆக்சுவலா நம்ம ரூம்ல நல்லா சூப்பரா ப்ளே பண்ணலாம். ஜாலியா. அதுக்காக ஒரு சேப்பர். யூனோ கார்டு தானே வாங்குறேன்னு அங்க போறேன். யூனோ கார்டு இல்ல.
யூ நோ அங்க இல்ல. ஹலோ 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 ஹலோ. என்னடா மைக்கா? ஏப்பா சோப்பு கலர் வண்டி இது லைட்டா லெஃப்ட் போப்பா. அண்ணா வராரு, இருக்கும் அண்ணா வராரு, வழி விடுறா. அப்பா. போலாம் போலாம். எப்பா ஸ்கூட்டி கொஞ்சம் லைட்டா பொறுமையா போ. 60 மேல போற ஸ்லோவா ஓட்டு. ஓகே ஓகே ஓரமா போ. தண்ணி வண்டி. எப்பா எப்பா யுகேஷ் நீங்க பொறுமையா ஓட்டுப்பா கொஞ்சம். ஏய் இன்ட்ரோ குடுறானா, என்னடா பண்ணுங்க? இன்ட்ரோ குடுறா. என்ன இன்ட்ரோ கொடுக்கணும் இல்ல? பேரா சொன்னாரு யுகேஷ், தண்ணி வண்டி, பால் வண்டி. சரிப்பா தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. தண்ணி வண்டி யோகராஜ். சொல்றா பால் வண்டி ஜீவா. ஹலோ ஹலோ ஹலோ. சரி நான் இன்டர்வியூ எடுக்க போறேன் இன்னைக்கு. இன்னைக்கு டூருக்கு போறோம் நம்ம. அதனால ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம்னு இருக்கிற பசங்களை அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. ஹாய் வணக்கம். நான் தான் யோகராஜ் சேனல்ஸ்ல இருந்து வந்திருக்கேன். எங்க போறீங்க? எங்க போறேன்னே தெரியலங்க. இந்த சைடுல போன என்ன தூக்கி லாக் பண்ணி கார்ல போட்டு கூட்டு போயிடுறாங்க. எனக்கு தெரியல. இதுன்றாங்க அதுன்றாங்க தோன்றாங்க எதுன்றாங்க. ஆனா எங்கேயும் போற மாதிரி தெரியல. கேமரா பார்த்து போச்சு. இப்பதாங்க விழுப்புரமே வந்துக்கிறோம். விழுப்புரமா 10 கிலோமீட்டர் கழிச்சு சொல்லுங்க சொல்லுங்க ஜீவா. ஜீவா ஏந்திரு, ஜீவா ஏந்திரு, ஏந்திரு ஜீவா ஏந்திரு. எங்கடா இருக்கும்? விழுப்புரம் அந்த 10 கிலோமீட்டர் கத்து இவ்வளவு நேரம் தூக்கினே வர. ஏந்திரி. உண்மையா ஆக்ட் பண்றேன். ஏய் ஹலோ யோகராஜா. சொல்லுங்க ஜீவானந்தம். ஃப்ரெண்ட்லயே பஜனை பாடி உட்காராத. கேரா தூக்கி தூக்கி போட்டு பின்னாடி வா. வாய்ப்பானே அவனுக்கு மேப் பார்க்கணும், ரூட் சொல்லணும். அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அதுதான்ப்பா புளி முட்டை வேணும் வந்துக்கிறேன். பாடி அவுட் ஆஃப் ஃப்ரம்ல பேசுற. ஹலோ யுகேஷ். சொல்லுங்க ஜீவா. போடாதீங்க ரொம்ப மொக்கையா இருக்கு. ஏதாவது ட்ரை பண்ணணும். வந்தா நல்லா வந்தா மட்டும் எடுத்துக்கோங்க. எப்போ வேற அடிக்குது. ஏற்கனவே உங்க பொண்ணு கேட்காது. ஏய் பாட்டு பாடுறா, பாட்டு பாடுறா. பாட்டு ஒண்ணு பாடட்டுமா? கொஞ்சம் ஃபாஸ்டா பாடு. பீஸ் போட பேட்டரி மாதிரி பாட்டுக்கிற நல்லா எங்கேயா பாடுறா. சுதாகர் பாட்டு பாட சொல்றேன். இந்த பாட்டு பாட பாரு. மைமா பேரு அஞ்சல ஸ்பீக்கர் கிட்ட வச்சா சவுண்ட் சுதா சுதாகர் பாட்டு பாடு. சுதா நீ பேசு. சுதா பாடு. ஏதோ உனக்கு பிடிச்ச பாட்டு பாடு. சுதா இந்த பாடலை பாடியவர் உங்கள் ஜிவி பிரகாஷ். பாடு பாடு. ஜீவா என்ன பாடு சொல்லு பாடு. நம்ம பாடுதான் மாட்டுனா மட்டனு சிக்கனா சிக்கனு சிக்கன் ஆயிடுச்சுனா டேக்குவே பட்டனு அதோட பெதரண்டா குத்துட்டா செதரண்டா எல்போ சாட்டு வச்சா பாடி உனக்கு ஓதரண்டா வச்சிக்கிட்டு போவேன் நான் கோச்சா இல்லே. பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க யோகராஜ். காசு இல்ல, யாருன்னா உதவுங்க. காரை நிறுத்திட்டு வெளில பாடணும்னு வச்சுக்க. ஆல்ரெடி பெல் ஐகான் கிளிக் பண்ணிருந்தா அகைன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா அகைன் அதை பிரஸ் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. விக்கி 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 உள்ள நீ என்ன பண்ண? உன்னோட நீ என்ன டேலண்ட் காட்ட போற? இப்போ என்னத்த புடுங்க போற? அம்மா போனியா காலையில ஃப்ரீயா? ஏய்
கேஷ் கிட்ட குறா. ஏய் விசில்ல ஒரு பாட்டு பாடு. பை பை பை. ஏய் பாய் கேஷ் வந்து பேக்ல வந்து கரெக்டா வந்துக்கிறா அமைதியா இருக்க பை. அவன் விசில்ல பாட்டு போடுவான். பை காட்ட மைக் காட்ட. பாய் அதுல அவ்வளவு எக்க அடிக்க பை பாய் ஒரே ஒரு சாங் விசில்ல பாடு. ஒண்ணே ஒண்ணு அவ்வளவுதான். டிஸ்டர்பே பண்ணல நாங்க. அவ்வளவுதான். இல்ல ரெண்டு லைன் ஆடி புரியுற மாதிரி. பை பை. அவன் வெயிட் பண்ணுங்க. 10 கிலோமீட்டர் பை பை. ஒண்ணே ஒண்ணு கேட்காது பாய் இதுல நீ பண்ணு பை பாத்துக்கலாம். ஏய் கார் கேக்கல ஓட்ட பாரு. ஸ்மெல் லெஃப்ட் ரைட் தெரியாது. நீ பாட்டு தெரியுதா? அவன் வாயை திறக்காம விசில் அடிப்பா. அதான் அவனோட டேலண்ட். பாட்டு எப்படி தெரியும்? கேக்குறேன். விசில் அடிப்பா. அந்த மியூசிக் தான் வருது. விசில் அப்படி அடிக்கிறேன். விசில் கட்சி தானே உட்கார வச்சாங்க. வா பாய். இன்னும் சத்தமா பாய் ட்ரோன் ட்ரோன் பாருங்க. ஏய் இங்க சும்மா கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வைக்கலாம் அப்படி வேணா பண்ணலாம். ஏய் கான் பாய் நான் ஓட்டுவேன் நல்லா. அவ்வளவுதான். நீ காட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆயிடுச்சு. மக்களே ஃபைனலி நாங்க இப்ப வந்து திருச்சி தாண்டி போயிட்டு இருக்கோம். திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் யாரா பாக்கலன்னா இப்ப பாத்துக்கோ. நீங்க மரம் மச்சிருங்க. எல்லாமே மச்சினே இருக்குது. என்னடா மரமே கோயில் தெரியுது. கும்பிட்டு திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில பாத்துருக்கலாம். என்ன தலை கொஞ்சம் இருக்க கோயில் எப்பவுமே நாங்க நின்று திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் வந்தா காசு போட்டு தான் போவோம் காவேரி ஆறுல. பட் ஆனா தெரிஞ்சு பாருங்க. இந்த மரம் தாண்டானே தெரியும். உண்மைக்கும் போறோம் பாருங்க. அதுதான் பேரே ஆடிட்டு இருக்கோம். எல்லாருமே உத்தன மக்களே ஒரு 10 வித சைடிஷோட ஒரு அருமையான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். வேற லெவல்ல இருக்கு.
உண்மையாவே இது ஒரு செம்ம டேஸ்டான சாப்பாடு. சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து வெளில வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் பாருங்க. என்னென்னலாம் இருக்கு பாருங்க, என்னென்ன சாப்பாடு கூட என்னென்ன சைட் டிஷ்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. ஜஸ்ட் 150 ரூபா தான் சாப்பாடு, ஆனால் இவ்வளோ சைட் டிஷ் கொடுக்குறாங்க. குழம்பே ஒரு 6 விதமா இருந்துச்சு. ஜீவாலாம் எப்பவுமே கொஞ்சமாக சாப்பிடுவான், பட் அவனே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், தயவு செஞ்சு இது நல்லா கவனிச்சுக்கோங்க. பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை ரோட்ல ஸ்ரீ ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. ஸோ அதுல வந்து மொத்தமாவே 2 டிஷ் மாதிரி தான். ஒன்று வந்து கறி விருந்து, இன்னொன்று வந்து பிரியாணி. பிரியாணி வந்து உண்மையாவே அந்த ரைஸ் நல்லா இருந்துச்சு, ஓகே. பட் இங்க கறி விருந்துன்னு கொடுத்தாங்க. ஆக்சுவலா சத்தியமா சொல்றேன், அவ்வளோ டேஸ்டா நான் சாப்பிட்டதே கிடையாது. தயவு செஞ்சு சொல்றேன், நெக்ஸ்ட் டைம் வந்து யாரா இருந்தாலும் சரி, பொள்ளாச்சி ரோட்ல இந்த உடுமலைப்பேட்டையில வந்து நீங்க வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்ரீ ஹோட்டல், இந்த ஸ்ரீ ஹோட்டல்னு மட்டும் தெரியுதா, ஸ்ரீ ஹோட்டல், இந்த ஹோட்டல் பேரை தயவு செஞ்சு போட்டு இங்க வந்து ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க எப்போ போனாலும் இந்த சைடு கண்டிப்பா டெஃபினட்டா இந்த இடத்துல வந்து சாப்பிடுவீங்க. கைஸ், உடுமலைப்பேட்டையில் சுபாஷ் ரேணுகாதேவி மெமோரியல் ட்ரஸ்ட் இதுதான். ஸோ வந்து இது தெரியாதவங்க இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஹோட்டலுக்கு உங்களுக்கு லொக்கேஷன் வந்து தெரியல அப்படின்னா கரெக்டாக அந்த சுபாஷ் ரேணுகாதேவி மெமோரியல் ட்ரஸ்ட்க்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது இது. ஸோ மேப் அதுக்கேற்ற மாதிரி போட்டுவாங்க. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு மெமரியாக தான் இருக்கும் இங்கே நீங்கள் சாப்பிட்றது. இந்த இடத்துல நம்ம சாப்பிட்டுமே நெக்ஸ்ட் டைம் போனால் இங்கே சாப்பிடணும்னு தோணும். ஃபைனலா நாங்க வந்து எங்க போலான்னு முடிவு பண்ணோம்னா வந்து எங்கெங்கயோ போலான்னு முடிவு பண்ணோம். கட்சியில வந்து வால்பாறை தான் வந்து இப்போ வந்திருக்கோம். ஸோ இது செகண்ட் டைம் நாங்க வந்து வால்பாறை வந்து திருப்பி விசிட் பண்றோம். பட் ஏன்னா வந்து எங்களுக்கு லாஸ்ட் டைம் நாங்க வரும்போது நாங்க என்ன ஃபீல் பண்ணோம்னா, லாஸ்ட் டைம் நாங்க வால்பாறை வரும்போதே வந்து திருப்பி கண்டிப்பா இந்த பிளேஸ்க்கு வரணும் அப்படின்னு நினைச்சோம். பிகாஸ் அவ்வளோ நேச்சரா ரொம்ப ஒரு மாதிரி கிரீனிஷா செம்மையா என்ஜாய் பண்ணோம். அந்த நேச்சரை ப்ராப்பரா என்ஜாய் பண்ணோம். இன்னும் பாத்தீங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துல இந்த இடம் எந்த அளவுக்கு கொஞ்சம் டெவலப்பா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த இடம் இல்ல. ஸ்டில் ஒரு ரிமோட் பிளேஸ் மாதிரி தான் இந்த இடம். பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து நாங்க லாஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு நியூ கேங்கோட செம்மையா வெயிட் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ்ல வந்து வால்பாறை மலை வந்து ரீச் ஆக போறோம். நீங்க பாப்பீங்க. அவ்வளவுதான் கைஸ், போர்டே போட்டிருக்காங்க பாருங்க. வால்பாறைக்கு இன்னும் 44 கிலோமீட்டர்ல நாங்க ரீச் பண்ண போறோம் கைஸ். ஸோ இப்போ ஆப்போசிட்ல மவுண்டன் தெரியுதுல, ஸோ மலை ஏறுறதுக்கு முன்னாடி, அதாவது வால்பாறை போற வழியில மெயின் ரோட்டுக்கா போற ஒரு வே தான் இது. ஸோ இதுதான் லாஸ்ட் வே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆலியார் டேம் வந்துடும். அதுக்கப்புறம் உடனே செக் போஸ்ட் வந்துடும். ஸோ அந்த பிளேஸ் தான் நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ஆலியார் டேமும் செக் போஸ்ட்டை ரீச் பண்ணுறோம். இப்பயே எங்களுக்கு ஆலியார் டேம் கண்ணுக்கு தெரியுது. வால்பாறைக்குள்ள வந்தாலே பயங்கரமா வெல்கம் பண்றது, ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆலியார் டேம் தான். சோ வாங்க இப்ப போய் ஆலியார் டேம்ல வந்து பார்த்து போட்டோஸ் எடுத்துட்டு வரலாம். காய்ஸ், இப்ப நம்ம வந்து ஆலியார் டேம் மேல நின்று பேசிட்டு இருக்கோம். ஆலியார் டேம் எதிர்க்க இருக்க பிரிட்ஜில் தான் நம்ம இப்ப நின்றுட்டு இருக்கோம். ஸோ இது தரமான சூப்பரான ஸ்பாட்டு. இதுதான் நம்மள வெல்கம் பண்ற ஸ்பாட்டே இதுதான் ஆக்சுவலா. ஸோ இது பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கும் இந்த இடம். இந்த வியூவே சரியான வியூ பாருங்க. இந்த சைட்ல இருந்து ஒரு ஃபால்ஸ் கொட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா, தெரியுதா? கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இருங்க, நான் வந்து கொஞ்சம் ஜூம் போறேன். சூப்பரான பிளேஸ் இது. கூட க்ளோஸ் போலாம். செம்மையா இருக்கு ஆக்சுவலா, சூப்பரா இருக்கு. ஸோ வால்பாறைக்குள்ள வந்தாலே ஃபர்ஸ்ட் நம்மள வெல்கம் பண்றது பார்த்தா இந்த டேம் வியூ தான், ஆலியார் டேம். பாய், இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறியா நீ? ஆமா பாய், இப்பதான் வந்திருக்கேன். இவ்வளவு பெரிய எப்படி இருக்கு இந்த இடம்? செமையா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு பாய். ஏய் வாடா, குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க. நான் இப்பதான் பாக்குறேன். குரூப் போட்டோ.
தண்ணி டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் வால்பாறை வந்துட்டோம். 42 கிலோமீட்டர் தான் இருக்கு ஆக்சுவலா இன்னும். வால்பாறையோட குடி தண்ணி இது. முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்பாட் கவர் பண்ணோம். அதனால ஒரே ஸ்பாட்ல ரொம்ப நேரம் நிக்க போறது இல்ல. ஸோ ஆலியார் டேம் வந்து வியூ பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆனமலை டைகர் ரிசர்வ் செக் போஸ்ட் தான் போறோம். வாங்க போயிட்டே பார்ப்போம். காய்ஸ், உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இதுதான் வால்பாறை வந்து ஸ்டார்ட் ஆகுற மலை. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து செக் போஸ்ட் வந்துடும். ஸோ வால்பாறை சீசன் 2ஓட பார்ட் 1 வீடியோ தான் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. கூடிய சீக்கிரத்தில் பார்ட் 2 வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அன்டில் கீப் சப்போர்ட்டிங் அஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ லவ் யூ கைஸ், see you guys on the next video. Bye bye.